கடவுளை பத்தியே நான் பேச மாட்டேன். ஏன்னா கடவுள் சுகமாகிறாரு, அவரை பத்தி பேசி என்ன பண்ண போறோம்? அவருக்கு என்ன குறைபாடுகள் இருக்குது? எல்லாமே உலகமே அவருது, அவருக்கு என்ன குறை இருக்குது? அப்புறம் அவரை பத்தி நம்ம ஏன் பேசணும்? மனுஷங்கிட்ட தானே 1000 குறைபாடுகள். அவன் மனம் தானே வெம்பி போய்க்கிறான், அவன் தானே வாழ முடியாது தவிக்கிறான். முதல்ல மனசை பத்தி பேசு, மனுஷனை பத்தி பேசு, அப்புறம் கடவுளை பத்தி பேசு. இதுதான் என்னுடைய குறிக்கோள். மனிதனுக்குள்ளதான் கடவுள் இருக்குதுன்னு சொல்லிங்கிறேன் நான். கடவுள் என்றவன் கடந்து நின்றவன், கடந்து உள்ள போறது இல்ல. கடந்து உள்ள போறது ஆன்மீக உயிர். எல்லாத்தையும் கடந்து நின்று இன்பம் துன்பம் இரவு பகல் எல்லாத்தையும் கடந்து நின்றவன் கடவுள். அதனால நம்ம எல்லாத்திலும் இருக்கிறோம் ஆன்மா. அதனாலதான் சொன்னேன், கடவுள் என்றவன் வேற, ஆண்டவன்றவன் வேற. என்ன ஆண்டவன்றவன் ஆன்மா, கடவுள் என்ற உலகத்தை ஆள்றவன், ஆண்டவன்றவன் நம்மள ஆள்றவன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 3 விஷயம் மக்களை பிடிச்சுக்கும். அது இயற்கை, ஆசை, பாசம், காமம். இந்த 3ம் பிடிச்சுக்குச்சுன்னா ஆண்டவன்லாம் அதுக்கு அப்பாற்பட்டதுதான். இந்த 3க்குள்ளதான் மனுஷனுடைய ரொட்டேஷன். இதையும் கடந்து அவனுக்கு எப்போ அந்த கடவுளை தேடணும்ன்ற ஒரு ஏக்கம் வரும் அப்படின்னா அவன் எதுலயாவது ஒன்றுல ஃபெயிலர் ஆகணும், அடிப்படணும். அப்பதான் அவங்க ஆண்டவனை தேட ஆரம்பி அந்த நினைவு உண்டாகும். அது வரைக்கும் அவன் வாழற வாழ்க்கை தான் சரின்னு வாழ்வான். இது யாராலையும் மாத்திட முடியாது. ஒரு மனுஷனை நான் நினைச்சேங்க, நான் தாங்க அவரை மாத்தினேன், என்னால் தாங்க அவர் நல்லாகிறார், இதெல்லாம் அவன் ஏமாத்திக்கிற விஷயம். யார் ஒருத்தனும் அவனே மாறாத யாராலையும் யாரும் மாத்தவே முடியாது. மனிதனுக்குள்ள கடவுள்னு மகான்கள் காட்டுறதுக்காக தான் உருவத்தையே வச்சாங்க. ஆனா அது இல்லாததை காட்டினா புரியாது. அதனால ஒரு சிலையை வச்சு கோவில காட்டி இது கடவுள், இது நம்மளை விட உயர்ந்தது, இதுதான் நம்மளை வாழ வைக்குது அப்படின்னு குழந்தையிலிருந்து சொல்லி கொடுத்தாதான் பக்தி ஊறும் மனசுல. அதுக்காக கோவில்கள் கட்டினது. ஆனா அது பேசவே இல்லை உங்ககிட்ட. நீங்க இவ்வளவுண்டா இருக்கும்போது கும்பிட ஆரம்பிச்சுங்க, இப்ப இவ்வளவு உயரம் ஆயிட்டுங்க, அது அங்கேயே தான் இருக்குது, அவ்வளவே தான் இருக்குது. பிறந்த உடனே உங்க அம்மா ரொம்ப நெருக்கமானவங்க, வளர்ந்த உடனே உங்க அப்பா ரொம்ப நெருக்கமானவங்க, கல்யாணம் ஆனவங்க உங்க மனைவி எல்லாரும் விட நெருக்கமான. எல்லாரும் தனித்தனியா வந்தோம், எல்லாரும் தனித்தனியா போய் தான் ஆகணும். இதை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. என்னால் தான் சொல்றது, உலகத்தினுடைய ஏக்கம் விதியினுடைய முடிவுன்றது. நான் ஒருத்தர் துக்கம் ஒரு சம்பவத்தை எடுத்துக்கிறது மனசு, ஆஹா இது சந்தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிறது மனசு. ஒருத்தர் ரொம்ப நல்லா பழகினாருன்றதும் மனசு. இல்லைங்க அவர் பழக்கமே சரியில்லைங்க, தவறானவருங்க அவருன்னு சொல்றதும் மனசு தான். அப்போ மன சம்பந்தப்பட்டதுலாம் நிலையற்ற சம்பந்தம், ஆன்மா சம்பந்தப்பட்டதுலாம் நிலையான சம்பந்தம். அதனால இந்த உலகத்துல யாருமே நெருக்கமா பழகுதில்லை. உலகமே நெருக்கமா தான் இருக்குது, உலகமே நம்மளை விட்டு பிரிஞ்சுதான் இருக்குது. அதனால இது நம்மளையே நம்ம ஏமாத்திக்க கூடாது. பழகினா பிரிஞ்சிட்டாரு அவ்வளவுதான் அப்படின்னு போனாலும் உங்க மனசுக்கு துன்பம் இல்லை. ஐயோ போயிட்டாரே நினைச்சீங்கன்னா துன்பம். அது ஒன்னோட போகாது, ஒவ்வொரு செயலையும் வந்து நிற்கும் அது. அதனால அதை அங்கேயே விட்டுடணும். அதை விட்டுட்டாலும் உங்களுக்கு துன்பம் இல்லை. கடவுளே நீங்க தானங்க. கடவுள்னு ஒண்ணு தனியா இல்லையே. கடவுள்னு ஒண்ணு தனியா இருந்ததுன்னா உலகத்துல ஏற்றத்தாழ்வே இருக்காது. இப்ப நீங்க அழகா பிறந்திருக்கிறீங்க, இத உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் உங்களை அழகா பெத்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்களா? நீங்க பிறந்துட்டீங்க. ஒருத்தனுக்கு 2 கால் வராத பிறந்து போது அவங்க அம்மா அப்பா நான் நொண்டியா பிறக்கணும்னு ஆசைப்பட்டாங்களா? இது யார் கடவுள்? என்ன இவர் அழகா இருக்கட்டும் இவர் நொண்டியா இருக்கட்டும் கடவுளுடைய தீர்ப்பா? ஒன்னும் கிடையாது. நான் இந்த பிறவியில என்ன அநியாயங்கள் அக்குறும்புகள் பண்றனோ அது எனக்கு பதிவாகுது. இந்த மரண தருவாயில திருப்பி மறுபிறவி எடுக்கும் போது அதுக்கு ஏத்த தண்டனையை ஆன்மா கொடுக்குது. எனக்கு கண்ணு இல்லாத பிறக்கிறேன், கால் இல்லாத பிறக்கிறேன், வாய் இல்லாம பிறக்கிறேன். விதியினுடைய வெளிப்பாடு. இங்க கடவுளுக்கு வேலையே கிடையாது. படைத்தவனே கடவுள் இல்லை, நீயே பிறந்த நீயே இருக்கிற. கடவுள் மரணம் வர வைக்கிறதும் இல்லை, ஒருத்தனை ஜனனம் பண்றதும் இல்லை. ஜனனமும் மரணமும் நீங்களே தான், உங்களுக்குள்ளதான் நடக்குது. நான் 10 குழந்தை ஆஸ்பத்திரியில ஒரே நேரத்துல பிறகுது. அந்த குழந்தைக்கு எது பணக்காரன், எது உயர்ந்த ஜாதி, எது தாழ்ந்த ஜாதி, எது ஏழை தெரியாது. ஆனா அது எங்கெங்க போதோ அதுக்கேற்ற மாதிரி அது வளருது. அப்ப அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. வளர்ற இடத்துல வாழ்ந்த பிறகுதான் அதுக்கு தெரியுது, நான் பணக்காரன், நான் உயர்ந்த ஜாதி, நீ தாழ்ந்த ஜாதி. ஆனா பிறக்கும் போது ஜாதி இல்லை, மதம் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரம் இல்லை. அப்போ மன சம்பந்தப்பட்டதான் இதெல்லாம். இதுதான் விதிவாசம்ன்றது.